இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். பிரிவினைகளை தகர்ப்போம், கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைவோம். Let us destroy the divisions and be united in the love of Christ. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் காணப்படுகின்றன, பலவிதமான வேதனைகள் காணப்படுகின்றன, நிந்தை அவமானங்கள் காணப்படுகின்றன. இதன் காரணமாக நாம் அநேக நேரங்களில் கண்ணீர் வடிக்கிறவர்களாய் காணப்படுகின்றோம். நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது மனிதர்களுக்கு முன்பாக கண்ணீர் வடிக்காதபடிக்கு கர்த்தருடைய சுமத்தில் கண்ணீர் வடிக்கும் பொழுது கர்த்தர் நமது கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். இன்றைய நாளிலும் இயேசு உன் கண்ணீரை துடைப்பார் என்னும் தலைப்பில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை தியானித்து ஜெபிக்க வாஞ்சியாயிருக்கின்றேன். கர்த்தர் மிகவும் நல்லவராயிருக்கிறார். நமது அனுதின வாழ்க்கையில் நம்முடைய அனைத்து தேவைகளையும் சந்தித்து அவரோடு கூட சேர்த்து அனைத்து பாதுகாத்து அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆகவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய விசேஷித்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சுமத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி வைத்து அவருடைய சுமத்தில் கண்ணீர் வடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில் காணப்படுகின்றார். ஒரு ராஜா நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில் படுத்திருப்பாரே ஆனால் எவ்விதமான வைத்தியர்கள் வந்திருப்பார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். மிகவும் கைத்தேர்ந்த சிறந்த வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டிருப்பார்கள். அனைத்து விதமான வைத்தியங்களும் அவருக்கு செய்தாகிவிட்டது. ஆனால் இன்று அவருக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை. ஏசாயா தீர்க்கன் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வருகின்றது. இதோ நீ எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி நீ நித்திரை அடைய போகின்றாய், நீ மரிக்க போகின்றாய் என்று. இவர் என்ன செய்கிறார் என்றால் இன்னும் மருத்துவர்களை மாற்றிவிடலாம் என்று அவர் சிந்திக்கவில்லை, அல்லது தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து அவர் கதறவில்லை, அல்லது தன்னுடைய உற்றார் உறவினர்களை பார்த்து அவர் கதறவில்லை. அவர் ஒன்றே ஒரு காரியத்தை அந்த இடத்தில் செய்கிறார். யாரிடமும் அவர் ஒரு வார்த்தை கூறாதபடிக்கு தன்னை சுவர்புதமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை பார்த்து மன்றாடுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கண்ணீரை துடைத்து அவருக்கு ஒரு விடுதலையை கொடுக்கின்றார். இதை நாம் ஏசாயா தீர்க்கன் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்க முடியும். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். இசைக்கியாவிடம் ஆண்டவருடைய வார்த்தை வந்த பொழுது இந்த இசைக்கியா என்ன செய்கின்றார்? சுவர்புறமாக திரும்பி கர்த்தரை பார்த்து விண்ணப்பம் செய்து கண்ணீர் வடிக்கின்றார். ஆண்டவர் இவருடைய கண்ணீரை கண்டு ஏசாயா தீர்க்கனை மறுபடியுமாக இசைக்கியாவிடம் அனுப்புகின்றார். எப்படியாக? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்று நம்முடைய கண்ணீரை மனிதர்கள் முன்பாக நாம் காண்பிப்போமே ஆனால், மனிதர்கள் முன்பாக நாம் கண்ணீர் வடிப்போமே ஆனால், அவர்கள் நம்மை ஏளனம் செய்வதற்கும் நிந்தித்து அவமதிப்பதற்கும் அநேக ஏது உண்டு. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி மன்றாடி அவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கும் பொழுது கர்த்தர் நம் கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். இத்தனை வருடங்களாக வியாதியின் பிடியில் இருக்கிற உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்க போகின்றார். கர்த்தரால் கூடாதவர்கள் ஒன்றுமில்லை. ஐயோ, இத்தனை வருடங்கள் நான் வியாதியாக இருக்கிறேனே, பலவிதமான மருந்துகளை நான் எடுத்தாகிவிட்டதே, எவ்வளவோ மருத்துவர்களை நான் மாற்றியாகிவிட்டதே, எவ்வளவோ விலை உயர்ந்த மருந்துகளை நான் புசித்தாகிவிட்டதே, இதுவரை என்னுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை இல்லை. நாளுக்கு நாள் என் சரீரத்தின் வேதனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது என்று மிகவும் வாரத்தோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றன. மகனே, மகளே, உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். அவர் காண்கிறவர் மட்டுமல்ல, உன் கண்ணீரை இப்பொழுதே துடைக்க போகின்றார். நீ ஆண்டவரை முருக பிடித்துக்கொள், ஒருபோதும் சோர்ந்து போகாத. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்று அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். உன் வியாதியின் படுக்கையை மாற்றுவார், உன் மரண படுக்கையை மாற்றுவார். உன் சரீரத்தில் உள்ள எல்லா மாம்சத்தின் கட்டிலிருந்தும்
உனக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை வருடங்களாக நான் வியாதியை இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. உன் கண்ணீரை இந்த நாளிலே இயேசு துடைக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்லங்க, பிள்ளைகளை குறித்துதான இன்று அநேக பெற்றோர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை குறித்து வேதாகமத்தில் ஒரு பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். ஆகாருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால், ஆகார் சாராளுடைய அடிமை பெண்ணாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சாராள் இந்த அடிமை பெண்ணை மனைவியாக கொடுக்கிறார். அவர்கள் மூலமாக ஒரு குழந்தை ஆபிரகாமின் வாயிலாக ஆகாருக்கு உண்டாகின்றது. அந்த குழந்தை பிறந்து வளர ஆரம்பிக்கும் பொழுது சாராளுக்கும் ஆகாருக்கும் இடையாக ஒத்து போகவில்லை. சாராள் ஆபிரகாமிடம் வந்து அந்த குழந்தையும் அவளையும் தள்ளிவிடும்படியாக மன்றாடுகிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியான குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆகார் அந்த குழந்தையை விடுத்துக் கொண்டு வனாந்திரத்தை போல் பார்த்து யாத்திரை செய்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக அறிந்து கொள்ளுங்க, தன் குழந்தை இனி எப்படியாக வளர்க்கப் போகின்றேன், என் குழந்தையின் எதிர்காலம் எப்படியாக இருக்கும், எனது வாழ்க்கை இனி எப்படியாக இருக்கும் என்று மன்றாடி ஆண்டுடைய சுமத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியை நன்றாக கவனித்து கேள். இந்த ஆகார் என்ன செய்கிறார்? தனக்கு தன் கணவர் மூலமாக கிடைத்த பொருள்களை எடுத்துக்கொண்டு அப்படியே பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அந்த பிரயாணத்தில் அவர் கொண்டு வந்த ஆகாரங்கள் தீர்ந்து விடுகின்றன, தண்ணீர் தீர்ந்து விடுகின்றது. இதோ குழந்தை அழ ஆரம்பித்து விட்டது. குழந்தைக்கு நன்றாக பசிக்க ஆரம்பித்து விட்டது. ஐயோ, நான் குழந்தைக்கு என்ன புசிக்க கொடுப்பேன், குழந்தையை கொடுப்பதற்கு தண்ணீர் கூட என்னிடம் இல்லையே என்று அந்த தாயார் மிகவும் மனவேதனையோடு காணப்படுகிறார். இனி மரணம் ஒன்றே நிச்சயம், புசிக்காமல் பசியால் வரிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவள் என்ன செய்கிறாள்? அந்த குழந்தையை வைத்துவிட்டு அங்கிருந்து ஒரு மைல் தூரம் நடந்து போய் அங்கிருந்து ஆண்டவரை நோக்கி மன்றாட ஆரம்பிக்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள வேத பகுதியை நாம் அடித்து பார்ப்போமே ஆனால் அநேக சத்திய வார்த்தைகளை அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16 - 19 வசனம் முடிய, பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் தூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு அவன் உன் கைகளில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஒரு இடத்தில் படுக்க வைத்துவிட்டு இவள் ஒரு அம்பு எய்யக்கூடிய தூரத்தில் போயிருந்து கர்த்தரை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாள். இதோ குழந்தை சாக போகிறது, குழந்தையை இனி என்னால் பராமரிக்க முடியாது, குழந்தைக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை என்று அந்த தாய் கர்த்தரை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய வாழ்க்கை இப்படியாகத்தான் காணப்படுகின்றது. என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன்? என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்கும்? பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க முடியவில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுக்க முடியவில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்க முடியவில்லை, ஐயோ பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைத்து கொடுக்க முடியவில்லை என்று கர்த்தருடைய சுமத்தில் கதறிக் கொண்டிருக்கின்ற அருமையான பெற்றோரே, உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் வருத்தப்படாதிருங்கள், நீங்க வருத்தப்படாதிருங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கின்றார். அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகின்றார். இங்கே பின்ன கூறுகிறார், அந்த குழந்தையை நீ கையில் பிடித்துக் கொண்டு செல், அவனை ஒரு ஜாதியாக்குவேன், அவனை நான் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றேன், அவனுடைய மேல் என்னுடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது என்று கர்த்தர் அந்த தாயாரின் கண்ணீரை துடைக்கின்றார். அந்த வனாந்திரத்தில் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் ஆண்டவர்
ஒரு துறவை அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இனி நான் என்ன செய்வேன், என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை முடிந்து விட்டது, என்னுடைய எதிர்காலம் முடிந்து விட்டது, இனி நான் என்றும் செய்ய இயலாது என்று மிகவும் பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன், உன் கண்ணீரை துடைத்து விட்டேன், நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், என்னுடைய அநாதி ஆசீர்வாதம் உன்மேல் இறங்கி இருக்கிறது, ஒருபோதும் கவலைப்படாத, உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன், நீ எழுந்து புறப்பட்ட செல், நீ எழுந்து புறப்பட்ட செல், உன்னுடைய வாழ்க்கை இனி வெற்றியாக இருக்க போகின்றது என்று கர்த்தர் நம்மை பார்த்து வாக்களிக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வாக்கு நமக்கு தந்திருப்பாரே, ஆனால் அந்த வாக்குகளை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமனே வருவதில்லை. அவர் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் அவர் சொன்ன வார்த்தையின் அர்த்தத்தை நிறைவேற்றியே தீரும் என்பதில் எவ்வளவும் ஐயமல்ல. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் இந்நாளிலே கர்த்தர் துடைத்திருக்கிறார். கர்த்தரை பற்றி விசுவாசத்தில் முருக பிடித்துக் கொள்ளுங்கள். அன்னாளுடைய வாழ்க்கையை பார்ப்போமே, ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லை, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, இந்த அவமானங்களை சைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றும் அநேக குடும்பங்களில் இது போன்ற சூழ்நிலைகள் காணப்படுகின்றன. ஐயோ, கற்பத்தின் கனி இல்லையே என்று அநேகர் நிந்தை அவமானங்களை சைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான மகளே, மகனே, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடு. இந்த அந்நாள் அதைத்தான் செய்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டாங்க. கர்த்தரை நோக்கி கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். ஒரு சாமுவேலை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசீர்வாதத்தின் சந்ததியாரை ஆளுகை செய்யும்படியான 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியான வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அந்த நாளுக்கு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய திட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது. கர்த்தருடைய திட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறக் கொண்டிருக்கின்றது. நீ ஒருபோதும் கவலைப்படாத, உன் கண்ணீரை கர்த்தர் துடைத்திருக்கிறார். ஒருபோதும் கவலைப்படாமல் ஆண்டவரை முருக பற்றிக்கொள். கர்த்தருடைய சுமத்தில் காத்திருந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருடைய சுமத்தில் வந்த ஒருவரும் வெறுமனே சென்றதில்லை. கர்த்தரை பற்றி விசுவாசத்தில் அவருடைய சமூகத்தில் காத்திரு. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுவார். அவரால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. சங்கீதக்காரன் பாடும்பொழுது இப்படியாக பாடுகிறான், கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான் என்று. நீங்கள் இன்று கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் இந்த நாளில் விடுதலையை கட்டளையிடுகிறார். நம் தேவன் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரை கர்த்தர் துடைத்து போடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நமது கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். இதே போல சங்கீதக்காரன் கூறும்போது இன்னும் அருமையாக கூறுவார், ஆண்டவரே, என் கண்ணீரை துருத்தியில் வையோ, என் கண்ணீரை துருத்தியில் வையோ. இன்று நம் ஒவ்வொருடைய கண்ணீரோ வெறுமனே செல்லவில்லைங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒவ்வொரு டிராப் கண்ணீருக்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். அவருடைய துருத்தியில் அவைகள் காணப்படுகின்றன. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, கவலைப்படாத, நீ கவலைப்படாத. நீ அழுது கொண்டிருந்தது போதும், நீ அழுது கொண்டிருந்தது போதும். உன் அழுகையின் பார்க்கழிப்பு முடிய போகின்றது. இதோ நீ ஆனந்த களிப்போடு மகிழ்ந்து களி கூற போகிறாய் என்று கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்து உன்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் படித்து பார்ப்போமே. ஆனால் யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ காலகட்டங்களில் நடந்த காரியங்களை தான் இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். எருசலேமுக்கு அருகாமையில், அதாவது 2 மைல் தூரத்தில் உள்ள பெத்தானியா என்னும் பட்டணத்தில் மார்த்தாள், மரியாள், லாசருவை குறித்ததான ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன் இந்த லாசரு. இவன் வியாதியா இருக்கும் பொழுது இவனுடைய சகோதரி மார்த்தாள் என்ன செய்கிறாள்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி அனுப்புகிறாள், இப்படியாக அவன் வியாதியாய் இருக்கிறான் என்று. இயேசு கிறிஸ்து இங்கு வரும் பொழுது இவன் மரித்து 4 நாட்கள் ஆகியவிட்டது. அனைவரும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு வருவதை அறிந்து மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவரிடம் வந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறுகின்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த காரியமானது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக காணப்படுகின்றது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகளாய் காணப்படலாம், நெருக்கங்களாய் காணப்படலாம், வியாதிகளாய் காணப்படலாம். எதுவா இருந்தாலும் அது ஒருவேளை அது கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணப்படும். அதை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரிடம் வந்து புதுபலனை பெற்றுக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் செய்த தவறினால் இது வந்திருக்கின்றதா, அல்லது கர்த்தருடைய நாமம் என்னில் மகிமைப்படும்படியாக, அவர் என்னிலிருந்து கிரியை செய்யும்படியாக, என்னை கொண்டு இன்னும் அநேகரை கர்த்தரண்டை இழுத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் இவ்விதமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறாரா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து ஆண்டவருடைய சுமத்தில் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கு மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவருடைய சுமத்தில் காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் கூறுகிறார், அந்த கல்லை திருப்பி போடுங்கள். மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. இனி பிழைப்பதற்கு ஒரு வழியும் அல்ல. சரீரத்தில் உள்ள எல்லாம் விற்று போயிருக்கும். இப்பொழுது நாற்றம் எடுக்க ஆரம்பிக்குமே என்று சகோதரிகள் ஆண்டவரை பார்த்து கூறுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையும் இப்படியாகத்தான் காணப்படுகின்றன. அநேக நேரங்கள்ல நாம் முடிந்து விட்டது, என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை முடிந்து விட்டது, என்னுடைய எதிர்காலம் முடிந்து விட்டது, என்னுடைய வேலையில் முடிந்து விட்டது, என்னுடைய சரீரத்தில் அந்த வியாதியின் படுக்கை எனக்கு அவ்வளவுதான் முடிந்து போய், இனி நான் மரணம் ஒன்றே. இப்படியாக முற்றுப்புள்ளி வைத்த அநேக காரியங்கள் உண்டு. முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உள்ளத்துக்குள்ளாக கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் இந்த முற்றுப்புள்ளியாக வைத்திருக்கிற அந்த கல்லை புரட்டி போடுங்கள். எல்லாம் முடிந்து விட்டது, இனி என்னால் செய்ய முடியாது. இந்த மரண படுக்கையில் இருந்து என்னால் இனி எழும்ப முடியாது. இந்த வியாதியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியாது என்ற இந்த முடியாது, இயலாது, அவ்வளவுதான் என்ற இந்த கல்லை நீங்கள் புரட்டி போடுங்கள் என்று கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கூறுகின்றார். மிகவும் மன பாரத்தோடும் மிகவும் மன கலக்கத்தோடும் இந்த அப்படியான ஒரு கல்லை அந்த இடத்தில் கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறீர்கள். என்னால் முடியாது, இனி எல்லாம் முடிந்து விட்டது, இனி அவ்வளவுதான், நான் மீண்டு வர முடியாது. இந்த முடியாது என்னும் அந்த கல்லை நீங்கள் புரட்டி போடுங்கள். கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்துட்டார். கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து விட்டார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், யோவான் அதே சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் படித்து பார்ப்போமே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால். அதை படிக்க 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும், வியாதிகள் வரும், கஷ்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும். இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு விடுதலையை தருவேன் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இந்த உலகத்தில் உனக்கு போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், நீ திடன் கொள் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று அருமையான தேவனுடைய பிள்ளையே,
கர்த்தர் உன்னை பார்த்து இந்த நேரத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீ முடியாது என்னும் கல்லை வைத்து மறைத்து வைத்திருக்கின்றார். நீ முடியாது என்னும் கல்லை வைத்து அடக்கம் செய்து வைத்திருக்கிறார். நீ முடியாது என்னும் கல்லை வைத்து ஐயோ இனி எல்லாம் முடிந்து விட்டது, நாருமே இனி வெளியே திரிந்தால் பெரிய பிரச்சனை ஆகிவிடுமே என்று அடைத்து வைத்திருக்கிறார். அந்த அடைப்பை இந்த நாளிலே எடுத்த போடு. கர்த்தர் சொல்கிறார், நீ திடன்கொள், கர்த்தருடைய நாமம் உன்னில் மகிமைப்பட போகின்றது. அடைத்து வைத்து விட்டு வெறுமனை இருப்பதில்லை. ஒவ்வொரு நிமிடமும் அடைத்து வைத்த காரியங்களை குறித்து மனதிற்குள்ளாக ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருக்கிற உன் அழுகையை கர்த்தர் காண்கிறார். உன் கண்ணீரை இந்த நேரத்தில் கர்த்தர் துடைக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சம்பவித்தது என்ன? இதே அதிகாரத்தின் 43, 44 வசனங்களை நாம் படித்து பார்ப்போமே. ஆனால் 11ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்கள். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். பெரிய அதட்டல் எல்லாம் செய்யலங்க. ஒரே வார்த்தை, லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா. என் அருமையான மகனே மகளே, நீ வெளியே வா. நீ கட்டுகளுக்குள்ளாக இருந்தது போதும் வெளியே வா. நீ முடியாது என்னும் தடைக்கல்லை உனக்கு முன்பாக வைத்து மறைத்துவிட்டு பின்பாக ஒளிந்திருந்தது போதும், நீ வெளியே வா. நீ முடியாது என்று நிறுத்தி வைத்திருக்கிற காரியங்களை விட்டு வெளியே வா. நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கின்றேன். நீ சம்பவித்தது என்ன? எல்லா பிரேத கட்டுகள் எல்லாம் அவன் தலையில இருந்து சரீரம் முழுவதும் காணப்படுகிறது. அப்படி எழுப்பி வெளியே வந்து கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் இன்று உன் கண்ணீரை துடைக்கின்றார். நீ முடியாது என்று முடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த தடைக்கல்லை இந்த நேரத்தில் புரட்டி வை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்குள்ள இறங்கி வரும் பொழுது அதை தடுத்து நிற்காதபடிக்கு அந்த தடைக்கல்லை நீக்கி போடு. உன்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமான கட்டுகள் காணப்படலாம். மரண கட்டுகளாயிருக்கலாம், பொருளாதார நெருக்கங்களாயிருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்துதான கவலையாக காணப்படலாம், கர்ப்பத்தின் கனி இல்லையே என்ற நிந்தை அவமானமாக காணப்படலாம். ஐயோ இவ்வளவு படித்திருக்கிறேனே, எனக்கு நல்ல ஒரு வேலை இல்லையே என்ற மிக பாரங்கள் காணப்படலாம். எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து கூறுகின்றார், உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். உனக்கு முன்பாக இருந்த அந்த கல்லை நான் புரட்டி விட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக் கொடுங்க. உன் கண்ணீரை அவர் துரத்தியில் வைத்திருக்கிறார். நன்றாக அறிந்து கொள்ளுங்க, நம் ஒவ்வொருவரையும் அவர் அவருடைய உள்ளங்கைகள் வைத்து தாங்குகிறார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை மீட்கும்படியாக நமக்காகவே அவர் வந்தார். நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார். நமக்காகவே நிந்தை அவமானங்களை சகித்தார். தன்னுடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு சதைகள் தொங்கிக் கொண்டும் ரத்தம் முழுமையாக வடிந்து கொண்டிருக்கும் பொழுதும் அவர் ஒருபோதும் உன்னை கைவிடவில்லை. இதெல்லாம் அவர் அனுபவித்தது நம்மை மீட்கும்படியாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்காக கர்த்தர் இவ்வளவாய் சகித்திருப்பாரையானால், இவ்வளவு இந்த அவமானங்களை சகித்திருப்பாரையானால், இவ்வளவு வேதனைகளை தன்னுடைய சரீரத்தில் சகித்திருப்பாரையானால், அவர் இன்றைய நாளிலே உன் கண்ணீரை துடைத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கட்டளையிடுவார் என்பதில் ஒருபோதும் ஐயமல்ல. கர்த்தரை முறையோப்படி உன்னுடைய கண்ணீர் ஆண்டவருடைய பாதங்களில் இருக்கின்றன. கர்த்தரால் கூடுதல்கள் ஒன்றுமல்ல. இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து கூறுகின்றார், உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். எசேக்கியாவின் கண்ணீரை நான் துடைத்தேன். அவனுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்தேன். அவனுடைய மரண படுக்கையில் ஒரு விடுதலையை கொடுத்தேன். தாயாராகிய ஆகாரின் கண்ணீரை நான் துடைத்தேன். அந்த பிள்ளையை ஒரு ஜாதியாக மாற்றினேன். வனாந்திரமான வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டேன். எல்லாம் முடிந்து விட்டது என்று, மரித்து நாற்றம் எடுக்குமே என்று, இனி ஒரு வாய்ப்புமே இல்லை, எந்த ஒரு சான்ஸுமே இல்லை,
அப்படிப்பட்ட லாசருவை நான் வெளியே கொண்டு வந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சற்று சிந்தித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கை இதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய கண்ணீர் எப்படிப்பட்டது? உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய கண்ணீர் எதுவாக இருந்தாலும் அந்த கண்ணீரை இந்த நேரத்தில் கர்த்தர் துடைக்கின்றார். அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களால் உன் கண்ணீரை துடைக்கின்றார். உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். உன்னுடைய வியாதியின் படுக்கையில் உனக்கு விடுதலையை தருகிறார். உன்னுடைய மரண படுக்கையில் ஒரு விடுதலையை தருகிறார். பிசாசின் போராட்டங்கள் இருந்து ஒரு விடுதலையை தருகிறார். உன்னுடைய வாழ்க்கை இனி செழித்து வளரப் போகின்றது. உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் மாற்றி அமைக்கப் போகின்றார். பிள்ளைகளுடைய படிப்பிற்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி தரப்போகிறார். எவ்வளவு நாட்கள் நீ அழுது கொண்டிருந்தது போதும். நீ அழுது கொண்டிருந்தது போதும். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், இதோ உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன் என்று கர்த்தர் இந்நாளில் நம்மை பார்த்து கூறுகின்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தாவே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி தகப்பனே. என் கண்ணீரை நீங்க கண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க என் கண்ணீரை துடைக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறேன் அப்பா. நீங்க எனக்கு செய்திருக்க எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த இடத்தில் நான் நிற்பதே உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. என்றோ மரித்து போயிருக்க வேண்டிய நான், என்றோ அழிந்து போயிருக்க வேண்டிய நான், என்றோ எப்படியெல்லாமோ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய என்னை ஆண்டவரே எல்லாரும் உதறி தள்ளின என்ன நீங்க மீட்டெடுத்தீங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல நிறுத்த இருக்கிறீங்க. இதோ உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீரை கர்த்தர் நீங்க துடைத்து போடும்படியாக செபிக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் கண்ணீரை துடைக்க போகின்றார். தலைகளை தாழ்த்தி செபிப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரம தகப்பனே, இந்த நேரத்தினுடைய வார்த்தைகள் மூலமாக நீங்க எங்களோட பேசினீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதர்கள் முன்பாக நாங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர்கள் எங்களை ஏளனம் செய்வதற்கும் நிந்தித்து அவமதிப்பதற்கும் ஏராளமான வாய்ப்புகள் காணப்படுகிறப்பா. ஆண்டவரே, இவ்விதமான அநேக அவமானங்களை நிந்தைகளை நாங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே அப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய கண்ணீரை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தாதி கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படட்டும் அப்பா. அப்பா, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை மீட்டெடுத்தீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. நீங்க உம்முடைய ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட எங்கள் ஒவ்வொருவர் மூலமாக நீங்க கிரியை செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படும்படியாக இதோ உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்க அற்புதங்களை செய்யும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அற்புதங்களை செய்யுங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய கட்டுகளை நீங்க முறைங்கப்பா. எசேக்கியாவின் மரண படுக்கையிலிருந்து விடுதலையை கொடுத்த தகப்பன் ஆண்டவரே, இன்று மரண படுக்கைகளிலும் வியாதியின் பிடியிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன். அவருடைய கண்ணீரை கர்த்தர் நீங்க துடைத்து போடும்படியாக செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த நிந்தை அவமானத்தை கர்த்தர் நீங்க துடைத்து கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும்படியாக செபிக்கிறேன்ப்பா. கர்த்தருக்குள்ளாக பலிகி பெருகி உன் நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இனி என்னால் முடியாது, எல்லாம் முடிந்து விட்டது என்ற அந்த தடை கல்லை, அந்த கல்லை ஆண்டவரே நாங்கள் உதறி தள்ளி கர்த்தரால் கூடும் என்னும் விசுவாசத்தில் கர்த்தருடைய சமத்திரங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே இந்த வியாதி படுக்கையில் இருந்து நாங்கள் வெளியே வர கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறேன். உங்களுடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே வனாந்திரத்தில் ஆகாருடைய பிள்ளைக்கு ஒரு துறவை ஏற்படுத்தின அன்பின் பரம தகப்பன் இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய இந்த வனாந்திரமான வாழ்க்கையில், வெறுமையான ஒரு வாழ்க்கையில், பொருளாதார நெருக்கங்கள் மத்தியில் கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் சந்ததியாக செபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும்
கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தினப்பா. நீங்க நன்மைகளின் நாயகனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களை மாத்திரம் முருக பிடித்து முடிவு பரிந்தும் இயேசுவின் அன்பில் நிலைநிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அப்பா, உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்து எங்களுடைய வாழ்க்கையில் அநாதி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆமென். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் அவருடைய கண்ணீரிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும்.